என்ன நீ எங்க போற? நான் வந்து தலை மேல வச்சு பொங்கல் வைக்க போறேன். நல்லா இருக்கேன் ஆண்டி. சரி போலாமா? போலாம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம துலுக்காத்தம்மன் கோயில்ல இருக்கோம். பொங்கல் தான் வச்சிட்டு இருக்கோம். பாருங்க, சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலா? வெள்ளையா இருக்குது. சக்கரை பொங்கல் வெள்ளம் போடணும். இது வந்து விளக்கு மாவு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அவங்க யார் விளக்கு மாவு? கல்லு வச்சு அவங்க யாரு? விளக்கு மாவு பேசுறதுக்காக கூட்டு வந்திருக்கோம். அவங்க யார பார்த்தா தெரியலையா? சப்பாத்தி வித் குருமா போட்டாங்களே 5 மணிக்கு எழுந்துச்சு. ஆண்டியா? அதே ஆண்டி தான். இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்துச்சிங்க? 5:30 எழுந்திருக்காங்க. 5:30. ஆமா, பொங்கலுக்காக விளக்கு மாவு பேசுறதுக்காக நம்ம வந்து கல்லெல்லாம் செட் பண்ணி கற்பூரம் வச்சு வீட்டுல இருந்து விறகு எடுத்து வந்து நம்ம கையால பத்த வச்சு பொங்க பானையில பொங்கல் பொங்கிட்டு இருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ஆடி மாசம் பொங்கல் பொங்கினீங்கன்னா உங்க லைஃபும் பொங்கி சந்தோஷமா இருக்கும். அரிசியும் தண்ணியும் வச்சிங்கன்னா இந்த மாதிரி சாதம் வந்து நல்லா குழைய வெந்துடும். சக்கரை பொங்கல் வந்து குழையா இருந்தா தான் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் சாதம் கொதிச்சு வெந்ததுக்கு அப்புறம் வெல்லம் போடணும். வெல்லம் போட்டதுக்கு அப்புறம் நெய் ஊத்திட்டு சக்கரை பொங்கலா வெல்லம் பொங்கலா? சக்கரை பொங்கல் பேரு சக்கரை பொங்கல், ஆனா வெல்லம் போட்டு தான் செய்யணும். அப்படியா? நெய் ஊத்தி முந்திரி திராட்சை போட்டு இறக்கிட்டா சுட சுட சக்கரை பொங்கல் ரெடி. அப்படியே அரிசி மாவும் கொஞ்சம் ஏலக்காவும் நெய் ஊத்தி அப்படியே அகில் மாதிரி பிடிச்சி அதில் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி சாமி கிட்ட வச்சு நம்ம வேண்டிக்கணும். எத்தனை பேர் செய்யறாங்கன்னு பாத்துக்கோங்க. இவ்வளோ பேர் பொங்கல் செஞ்சிருக்காங்க. வெல்லம் போட போறோம். சாதம் செக் பண்ணிட்டு அது வந்துடுச்சா? கொஞ்சம் வெல்லம் போட்டீங்களா? வெல்லம் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டோம். இருந்தது எல்லா வெள்ளத்தையும் போட்டாங்க பாருங்க. நல்லா கலர்ஃபுல்லா ஆயிடுச்சு. அடுத்து நெய் ஊற்றணும். இப்படிதான் நெய் உருகிடுச்சுன்னா பாட்டில் இப்படிதான் காட்டணும். இந்த மாதிரி வளைச்சு வச்சு காட்டணுமா? பாட்டில் உருகிற போது அந்த உருகி வச்ச நெய்யை வந்து இப்போ போடுறாங்க பொங்கல்ல. பாட்டில் உருகல? பாட்டில் உருகிடுச்சு ஒரு சைடு. பாட்டில் உருகி நெய் உருக்குறேன்னு சொல்லி பாட்டிலே உருகிடுச்சு. ஆமா, இந்த உருகின பாட்டிலே தான் உருகிடுச்சு பாட்டில். இடிச்சு வச்ச ஏலக்காய். ஆமா, ஏலக்காய் இடிச்சு தான் போடணும். சூப்பரா இருக்கும். ஏலக்காய் போட்டு சமவாசம். இதையும் எரியுது. மந்திரி போட்டாச்சா? இப்போ வந்து நம்ம பொங்கல் வந்து வச்சு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த கறியெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு திரும்பவும் பொட்டு வச்சுட்டு விளக்கு மாவுல நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றிட்டு நம்ம சாமிக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு பொங்கல் வச்சு படைக்க வேண்டியதான். அதான் ஆண்டி வந்து இப்போ அதெல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து பொங்க பானையில் வந்து மஞ்சள் பூசி மங்களகரமா சிகப்பு பொட்டு வச்சு நம்ம சாமிக்கு எடுத்துட்டு போக போகிறோம். ஓகே, இன்னைக்கு யார் யார் வந்திருக்காங்கன்னு தானே கேட்டேன். ஆமாம், இன்னைக்கு யார் வந்திருக்காங்க? இன்னைக்கு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஆண்டி வந்திருக்காங்க. நான் வந்திருக்கேன். ஸ்பெஷல் கெஸ்ட் அப்பா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்றாமே செல்ஃபி எடுக்கிறேன். நானும் வந்திருக்கேன். ஓகே, ஃபைனலாக பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. ஸோ நம்ம வந்து கிளம்பிட்டோம். சூடாகுதா? இல்லை ஓகே தான். நாங்கள் சும்மா தான் உட்காந்து
ஓகே, பொங்கல் வச்சு முடிச்சுட்டு தரிசனம் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம விநாயகர் கிட்ட போய் மஞ்சளும் குங்குமமும் கொட்டிட்டு வரப்போம். ஆமா, மஞ்சளும் குங்குமம் இங்க வந்து எல்லாரும் வரவங்களாம் வச்சுக்கோங்க. நல்லது. பொங்கல் வச்சு படைச்சாச்சு, அர்ச்சனை பண்ணியாச்சு. வீட்டுக்கு எடுத்து வந்து வீட்டுல பண்ணிக்கணும். ஓகே, வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாம். மாட்டு பொங்கல் எல்லாம் கஞ்சி கொடுக்குறாங்க. படைச்சாச்சு, மாவுளக்கும் விளக்கேத்தி அர்ச்சனை பண்ணி சந்தோஷமா எல்லா வேலையும் முடிச்சிருச்சு. ஏதோ வாங்கி குடிச்சுன்னு என்ன இது வந்து கஞ்சி, பச்சரிசி கஞ்சி, கோயில்ல குடிச்சாங்க. செம்ம டேஸ்ட். அப்படியா? வெயில் சூடா இருக்கு. அதே மாதிரி இது சன்ஸ்கிரீன் கூட போடல, வெயில் செமையா டேமேஜ் ஆகுது. பாத்துக்கலாம். இந்த ஆடி வந்து நம்ம ஊர் கோயில்ல வந்து பொங்கல் வச்சாச்சு. சோ வேலை முடிஞ்சது. அடுத்து மலையனூர்ல இதே மாதிரி பொங்கல் கொடையோட உங்களோட சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.